الله أكبر الله أكبر الله أكبر. அவன் இந்த உலுஹியானுடைய இந்த உலுஹியா பிராண்டிய தோல் இருக்குல்ல சார், இந்த தோலை வந்து என்ன செய்கிறது? இப்போ வந்து மதரசா பள்ளிவாசலுக்கெல்லாம் அப்படி கொடுக்கலாமா? இல்லைன்னா வந்து அந்த அறுக்கிறதுக்கான அந்த கூலியை நம்ம கொடுக்கலாமா? இதனுடைய சட்டம் என்ன சார்? கூலியாக அறவே கொடுக்கக்கூடாது. ம். ஆனால் அறுத்தவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம், தர்மமாக கொடுக்கலாம். கூலி அறுத்தாரில் அவருக்கு ஒன்றும் கூலியை கொடுத்துட்டோம், காசை கொடுத்துட்டோம், இதை ஒரு வேறு வேலைக்கு தான் கொடுப்போம், அதுக்கு இவரே எடுத்துகிட்டு போகணுமா அப்படி கொடுக்கலாமே தவிர, இவர் கேட்ட கூலி ஒன்று இருக்குது கம்மியாக கொடுத்துட்டு இந்த தோலையும் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு செய்யக்கூடாது. அப்போ கூலியாக மாறிடும். கூலியாக கொடுக்கக்கூடாது என்பது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தடையாக இருக்குது. அதனால் விருப்பப்பட்டு கொடுக்கலாம். மதரசாக்களுக்கு அந்த மதரசாவுடைய நிர்வாகத்திற்காக கொடுக்கக்கூடாது, பள்ளிவாசல் நிர்வாகத்துக்காக கொடுக்கக்கூடாது. ஏன்னா பள்ளிவாசல் மதரசா என்பதெல்லாம் கட்டிடம். இந்த பொருட்கள் எல்லாம் மனிதர்களுக்கு போய் சேரணும், அது நிர்வாகத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் மதரசாவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். மதரசா ஓய்வு கொடுக்குற ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். நாம் கொடுக்கலாம். மதரசாவுக்கு நம்ம கொடுத்து அதை அவங்க விற்று காசாக்கி அந்த மதரசாவுடைய நிர்வாகத்தில் சேர்த்து அதுலேருந்து அவங்க சம்பளம் கொடுக்கறது அது கூடாது. ஏன் அப்படி கொடுத்தா மதரசாவுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுது. நம்ம மதரசாவுக்கு கொடுத்தோம், இப்போ அப்படி சரிங்க சார். அவங்க விற்றாங்க, காசை மதரசாவுடைய ஃபண்டில் சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் கட்டுறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, ஆசிரியர்களுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு கொடுத்தாக்கா இது கூடாதே. ஏன் இப்போ நம்ம ஒரு கட்டிடத்துக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம், மதரசா ஒரு கட்டிடம் தானே, அதுக்கு தானே கொடுத்துருக்குறோம். அதனால் எப்படி கொடுக்கலாம்? அந்த மதரசாவிலே பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம். நம்ம சம்பளமாக இல்லை, மதரசா சம்பளம் கொடுக்குமல்ல, அதுக்கு இல்லை, நாம கொடுக்கறது. தனியாக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அந்த தோலை விற்று அந்த இதாக கொடுக்கலாம். நம்ம பிள்ளைகள் மதரசா கொடுக்கக்கூடாதுன்னு நிர்வாகத்தில். அதே மதரசா பிள்ளைகள் இப்போ மதரசாவில் நம்ம தோலை வாங்கினாங்க, விற்றாங்க, காசை வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு நோட்டு வாங்கி கொடுத்தாங்க, வேணாம் கொடுத்தாங்க, சாப்பாடு ஆக்கி போட்டாங்க, இது கூடும். பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும். அதே போல் பள்ளிவாசலில் நிர்வாகத்துக்கு கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் கொடுத்தோம் நிர்வாகத்தில் அதை ஃபண்டாக வச்சுக்கிட்டு அவங்க அந்த பரிபாலன செலவுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்கன்னா கூடாது. அப்போ கட்டிடத்துக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும். மனிதர்களுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் பள்ளிவாசல் இமாமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம். பள்ளிவாசல் முஅத்தினா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படி கொடுக்கலாம். நிர்வாகத்துக்கு தான் கொடுக்கக்கூடாது. ஐயா அவங்க சம்பளமாக அதை யூஸ் பண்ணுவாங்க, மற்ற இதர செலவுகளுக்கு பள்ளிவாசல் செலவுக்கு பயன்படுத்தும். அதனால கட்டிடங்களுக்கு கூடாது, மனிதர்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.